திருவாவடுதுறை மடம், இங்கே மதுரையில் திருஞான சம்பந்தோடைய மடம், திலகவதியார் மடம், இந்த மாதிரி மடங்கள்ன்ற பேரில் பெரியவங்களும் ஆரம்பித்தாங்க. வள்ளலார் பார்த்தாங்க, மடம்னு ஆரம்பித்தா நாம் காவி கட்டிடுவோம், மடம்னு ஆரம்பித்தா அங்கே பெண்களுக்கு இடம் இருக்காது, மடம்னு தொடங்கினா அங்கே இல்லறத்தார்களுக்கு இடம் இருக்காது. அதனால் வள்ளலார் பார்த்தாங்க, மடம்ன்றதை மாற்றி சங்கம்னு ஆரம்பித்தாங்க. இப்போ மடம்னு சொன்னால் தனியாக ஒரு இடம் தயாரியே ஆகணும், அங்கே எல்லாரும் உள்ளே நுழைய முடியாது, பெண்கள்லாம் போகவே முடியாது. கிரகத்திற்கெல்லாம் போனால் சாயங்காலம் வந்துடணும். அங்கே ஒரு தீபாராதனை வச்சுருப்பாங்க, ஆராதனை வச்சுருப்பாங்க, அபிஷேக ஆராதனை உண்டு, ஆச்சாரங்கள் உண்டு, இவ்வளவும் மடத்தில் உண்டு. காவி கட்டியே ஆகணும், சட்டத்திட்டங்களுக்கு உட்படணும். ஆனால் சங்கம்னு சொன்னால் யார் வீட்டு தண்ணியில் வேணாலும் போர்டு போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், பேண்ட்டு கூட போட்டுக்கலாம், பெண்கள் இருக்கலாம், இல்லறத்தார் இருக்கலாம். அதனால் உலக மக்கள் அத்தனை பேரையும் திருத்த வந்த வள்ளல் பெருமான் மடம்னு பேர் வைக்காம சங்கம்னு பேர் வச்சது அந்த காலத்தில் ரொம்ப சிறப்பு. சரியா? மகிழ்ச்சி. வணக்கம்மா. இறைவனை வந்து ஐம்பூதங்கள் வடிவத்துல பார்த்திருக்காங்க எல்லாரும். சிவபெருமான ஐம்பூதங்கள் வடிவத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம். வள்ளலார் வந்து இறைவனை ஜோதி வடிவமா பார்த்ததுக்கு காரணம் என்ன? ஜோதி அப்படின்னா நம்ம நெருப்பு அப்படின்னு சொல்லலாம், அந்த வடிவமா பார்த்ததுக்கு காரணம் என்ன? சரி, ரெண்டு கேள்வி சேர்த்து சொல்றேன், பதில் சொல்றேன். இறைவனை நீங்க அஞ்சா தான் பார்த்தீங்கன்றீங்க. இறைவனை அஞ்சா தமிழகத்துல 5 பூதமா மட்டும் பார்க்கல, 8 வகையா பார்த்தாங்க இறைவனை. எங்குணத்தான்ற மாதிரி இறைவனுடைய வடிவம் 8ன்னு பார்த்தாங்க. 5 பூதம், சூரியன், சந்திரன், ஆன்மா, இப்படி 8 வடிவத்தில் இறைவன் இருக்கான்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். இந்த 8க்கும் கோவில் கட்டணும்னு தமிழ்நாட்டில் நினைச்சாங்க. 5 பூதத்துக்கு ஒன்றுக்கும் கோவில் கட்டினாங்க நம்ம ஆட்கள். உட்காருங்க, உட்காந்து கேளுங்க. மண்ணுக்கு கோவில் கட்டினது காஞ்சிபுரமும் திருவாரூர், நீருக்கு கோவில் கட்டினது திருவானைக்காவல், நெருப்புக்கு திருவண்ணாமலை, காற்றுக்கு திருக்காலத்து, ஆகாயத்துக்கு சிதம்பரம். இந்த 8லையும் ஆண்டவன் இருக்கு, 5லையும் ஆண்டவன் இருக்கான். அதுக்கு அடுத்தது சூரியன்லேயும் ஆண்டவன் இருக்கான்னாங்க, அதனால சூரியனார் கோவில். சந்திரனாகவும் ஆண்டவன் இருக்கான்னாங்க, அது திங்களூர். அதுக்கு அடுத்தது உயிரில் ஆண்டவன் இருக்கான்னு சொன்னாங்க, அது ஆன்மா. இந்த 8ஆவும் ஆண்டவன் இருக்கான். ஆனால் உயிருக்கு தமிழ்நாட்டில் யாருமே கோவில் கட்டல. உயிர் இல்லாததுக்கு நம்ம ஆள் எல்லாத்துக்கும் கோவில் கட்டினான். ஆனால் உயிர் உள்ள ஒன்றுக்காக கோவில் கட்டணும்னு நினைச்சாங்க. அதுதான் சத்திய ஞான சபை வள்ளலார் ஆரம்பித்தது. சபை எனது உளமென தானம் வந்து எனக்கே அபயம் அளித்ததோட அபிப்பரிஞ்சோன்னு சொல்லி உயிருக்கு கோவில் கட்டணும், ஆன்மாவுக்கு கோவில் கட்டணும்னு நினைச்சது வள்ளலார். அதனால் ஆரம்பிக்கப்பட்டது தான் சத்திய ஞான சபை. ஒன்று. இன்னும் ஒன்று, நீங்கள் ஏன் ஜோதியா வழிபடணும்னு சொல்கிறீங்க. இப்போ இறைவனை சைவ சித்தாந்தம் 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று உருவம், இன்னொன்று அருவம், நடுவில் இருக்கிறது அருவம். இப்போ உருவம்னா தெரியும் உங்களுக்கு. எப்படி உருவத்துக்கு இலக்கணம் சொல்லணும்னா, கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்கலாம். இந்த மைக்கை கண்ணால் பார்க்கலாம், கையாலையும் பிடிக்கலாம், இது உருவம். அருவம்னு சொன்னால் கண்ணாலையும் பார்க்க முடியாது, கையாலையும் பிடிக்க முடியாது. இங்கே காற்று இருக்குது, கண்ணாலையும் பார்க்க முடியல, கையாலையும் பிடிக்க முடியல, இது அருவம். அருவுருவம்னு சொன்னால் கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. ஜோதி எப்படி கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. அதனால் வள்ளல் பெருமான் என்ன பண்ணாங்க, சாதாரண தர மக்களுக்கு உருவ வழிபாடு தான் அருளை கொடுக்கும். அவங்க அதை பார்த்தா தான் கண்ணில் போடுற திருப்தியாக இருக்கும். ரொம்ப உயர்ந்த ஞானிகளுக்கு அருவ வழிபாட்டில் தான் ஆண்டவனை பார்த்து அவங்க அருள் கிடைப்பாங்க. அவர்களுக்கு அது நம்மளை மாதிரி நடுவில் இருக்கிற ஆளுக்கு உருவமாகவும் இருக்கணும், அருவமாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நமக்கு பிரத்யட்சமாக தெரியும். அதனால் வள்ளல் பெருமான் என்ன பண்ணாங்க, ஜோதியை கடவுளாக வச்சாங்க. அதனால் உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் நடுநிலையில் இருக்கிற நமக்கு நடுநிலையில் இருக்கக்கூடிய அருவுருவ வழிபாட்டை வள்ளலார் ஏற்படுத்தினாங்க. அதனால் ஜோதி வழிபாடை ஏற்படுத்தினாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் போதும், ரொம்ப நிறையெல்லாம் ஆதாரத்தோடலாம் சொன்னால் உங்களுக்கு அடுத்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி மட்டும் சொல்கிறேன். சரி, சொல்லிடாமா. அதாவது நீர், நிலம், காற்று, மண் எல்லாமே வந்து இடத்துக்கு இடம் வேறுபடுங்க ஐயா. ஆனா வந்து நெருப்பு மட்டும்தான் எங்க கொளுத்தினாலும் ஒரே மாதிரியே இருக்கும். அருமை அருமை. அதனால வந்து முருகப்பெருமானையே வந்து நெருப்புல இருந்து தான் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த நாள வள்ளலாரும் வந்து இறைவனை வந்து ஜோடி வதத்துல பார்த்தாரா அப்படின்னு ஒரு ஐயம்.
அதெல்லாம் நிறைய சொல்லலாம். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நான் லேசாக சொல்லியிருக்கேன். இது 100 பதில் நீங்களே சொல்லிக்கலாம். இன்னும் ஒன்று, மற்ற பூதமெல்லாம் கீழே இறங்கும், நெருப்பு தான் மேலே ஏறும், அதையும் சொல்லுவாங்க. நிறைய விளக்கம் சொல்லலாம், நிறைய செய்தியும் சொல்லலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பரவாயில்ல. உங்களுடைய பதிலுக்கு என்னுடைய நன்றிகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு கடவுள் தேவையா? அன்றாட வாழ்க்கை கடவுள் தேவைங்களா? கடவுள் தேவையான்னு கேட்குறியா? கடவுள் தேவையே இல்லையே. கடவுள் தேவையில்லை. கடவுள் தான் நம்மளோட இருக்காரு. அவரே நீ போய் தேடி தேவை பண்ணிட்டு இருக்க. நீ செய்யறது பூரா கடவுள் செய்கிற வேலை தான். நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். கடவுள் எங்கேயோ இல்லையே. இப்போ அண்ணன் சொன்னாங்களே, நம்மகிட்டே தானே கடவுள் இருக்கார். நீ பாட்டும் செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கடவுள் நல்வழியில் கொண்டு போயிடுவார். கடவுளை தேடி நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடி 4 நெறி தமிழகத்தில் இருந்தது. சைவ சித்தாந்தம் அதான் சொல்லும். முன்னாடியே சொன்னாங்க, ஒன்று தாச மார்க்கம், இன்னொன்று சத்புத்திர மார்க்கம், அடுத்து சகமார்க்கம், இன்னொன்று சன்மார்க்கம். இந்த 4 மார்க்கம் வந்து வள்ளலார் அதை அப்படியே மாற்றி போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இறைவனை தலைவனாகவும் உயிர்களை வந்து அடிமையாகவும் வைக்கிற மார்க்கம் தாச மார்க்கம்னு சொன்னாங்க. வள்ளலார் என்ன சொன்னாங்க, எல்லா உயிர்களையும் அடிமையாக பார்க்குற மார்க்கம் தாச மார்க்கம்னு சொன்னாங்க. இவங்க உயிரில் பாருங்கன்னாங்க. அவங்க ஆண்டவனை போய் பார்க்க சொன்னாங்க. எல்லா உயிரையும் மகனாக பார்க்குற நெறி சத்புத்திர மார்க்கம். அவங்க என்ன சொன்னாங்க, நாம மகனாக இருந்து ஆண்டவனை பார்க்குற மார்க்கம் சத்புத்திர மார்க்கம். வள்ளலார் அப்படியே மாற்றி போட்டாங்க. அது தெய்வ நியாயம்னு சொன்னாங்க. வள்ளலார் சொன்னது ஜீவ நியாயம்னு சொல்லிட்டாங்க. ஆக எல்லாரையும் நம்மளை மாதிரி பார்க்குற நியாயம் எப்போ வருதோ அப்போ ஆண்டவன் நம்மகிட்டயே இருப்பான். வெளியில் நாம் ஆண்டவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் பிள்ளையாக பார்க்கணும், எல்லாரையும் வந்து அடிமையாக பார்க்கணும், எல்லாரையும் வந்து நண்பனாக பார்க்கணும், எல்லாரையும் நம்மளாவே பார்க்கணும். அந்த மனசு வந்தால் அதுதான் சன்மார்க்கம், அதுதான் கடவுள் நிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் தனியாக வந்து கடவுள் தேவை தான். ஆனால் இதுக்காக நீ தெரிஞ்சுட்டு கடவுளையே தேடிட்டு இருந்து போச்சுன்னா நம்ம வேலை என்ன வருது? அதனால் ரொம்ப கடவுளை பற்றி அவசரப்படுவோம்னா நம்ம செய்கிற செயலை நல்லா செஞ்சாலே கடவுள் வந்து நம்மகிட்டே வந்துடுவார். நைஸ் நைஸ். வள்ளலார் வந்து பட்டை அடிக்கும் போது ஏன் பொட்டு வைக்காம இருந்தது? ஓஹோ, அவர் அடிச்சது பட்டையா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவனுக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். நம்ம இந்து மதத்தில் தான், வேறு எந்த மதத்துலேயும் செத்து போனால் எப்படி இருப்போன்றதுக்கு விளக்கமே இல்லை. ஆனால் இந்து மதத்தில் செத்து போனால் என்ன ஆகும்னு சாம்பல் ஆகுன்றதுக்கு நம்ம கையிலே கொடுக்குறான் நம்ம ஆள். வேறு எந்த மதத்திலும் நம்ம கையில் சாம்பலை கொடுத்ததே இல்லை. செத்து போனவருக்கு எப்படி இருப்போன்றது சொல்கிறதுக்காகவே நம்ம சிவன் கோயிலில் நீ செத்தா இப்படி தாண்டா இருப்பேன்றதுக்காக கொடுத்தது நம்ம சாம்பல். எல்லாருக்கும் அதுதான் நிலை. ஆனால் மற்ற யாரும் இந்த மாதிரி வேலையை வச்சுக்கிட்டது இல்லை. ஆக இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இறந்தா எப்படி இருப்போம்னு சொல்கிறதுக்காகவே நம்மளை அறிவுறுத்தினது நம்ம சைவம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? பட்டை அடித்தாரு வள்ளல் பெருமான். இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடி என்ன பண்ணாங்க, திருநீர் பூசதை அவ்வளோ தூரம் அவங்க வந்து ஏற்றுக்கல. நாம் செத்து போன பிறகு இப்படி இருப்போம்னு தெரியறவங்களுக்கு தான் திருநீர். நாம் தான் சாகவே மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு, நமக்கு ஏன் திருநீர்? தேவையே இல்லையே. வள்ளலார் பிற்காலத்தில் அவங்க வந்து பூசினதே இல்லை. அந்த சித்தாந்தமே வானான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனால் பொட்டும் அவங்க வைக்கல. நல்ல பண்பு. ஆனால் நீ வச்சுக்க கொஞ்ச நாளைக்கு. நல்ல நல்ல பண்புகள். எல்லா மதங்களும் அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற வீடு பேருக்கு உங்களுடைய சாகா நிலைக்கு உள்ள வேறுபாட்டு சம்பந்தம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போல இது. அப்படிங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப வணக்கம். இதுவரையில் எந்த அருளாளர்களும் சொல்லாத ஒரு சொல்ல வள்ளலாதான் சொல்ல. மற்ற மதங்களெல்லாம் மோட்சம் உண்டு. ஆனால் வள்ளலார் திருவடி பயிற்சியில் பரம மோட்சம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இதுவரையில் எந்த மதங்களும் பரம மோட்சம்னு ஒரு சொன்னதே இல்லை. அவங்களுக்கு தெரிய பூரா மோட்சம்தான். பரம மோட்சம்னு சொன்னதில்லை. மோட்சம் என்பது இறந்த பிறகு கிடைக்கக்கூடிய வீடு பேர். பரம மோட்சம் என்பது இறவாமல் கிடைக்கின்ற வீடு பேர். இதுதான் வள்ளலாருக்கு மற்றவங்களுக்கு உள்ள வேறுபாடு. மற்றதெல்லாம் மோட்சம்தான், செத்து போன பிறகுதான். வள்ளலாருக்கு சாவதே இல்லை. இதுதான் பரம மோட்சம்னு வள்ளலார் திருவடி பூச்சியில் சொல்கிறாங்க. இது யாருமே தமிழ்நாட்டில் சொன்னதில்லை.
அந்த திருவடி பூஜையில் எனக்கு பிடிச்ச ஒரே சொல்லு இந்த பரம மோட்சம் தான். எந்த சைவ சித்தாந்தத்திலும் இந்த சொல்லை பயன்படுத்தவே இல்லை தமிழ்நாட்டில். அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. இவர் இயற்பெயர் வந்து ராமலிங்க அடிகளா இருக்காங்க. அதை ஏன் வள்ளலார்னு சொல்றாங்க? இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் தான். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். புத்தரும் வெள்ளை துணி தான் அணிஞ்சிருப்பாரு, இவரும் அப்படிதான் இருக்காரு. சோ இவர் புத்த மதத்தை சேர்ந்தவரா? புத்தர் வெள்ளையா இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லையே, அவருக்கு வந்து காஷாயமும் உண்டாச்சு, காவியும் உண்டாச்சு. புத்தருக்கு காவியாடையும் உண்டாச்சடாமா. புத்த மதத்தில் இருக்கிறோம்னா காவியாடை தான் நம்ம உடுத்துவாங்க. நம்ம சன்மார்க்கிகள் தான் வெள்ளாடை உடுத்தாங்களே தவிர புத்த மதத்தில் காவியாடை தான் நம்ம உடுத்துறாங்க. ஏன் வள்ளலார் வெள்ளை கலர் போட்டுக்கிட்டாங்க? நீங்களா என்ன துணி நெஞ்சாரா? இல்ல இந்த குழந்தை சொல்றாங்க. யார சொல்லுடாமா? சொல்லுங்க. நல்ல பதில் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்களே பதில் சொல்லிக்கலாம். அவர் வந்து தூய்மை மனதாக உள்ளவர், அதனால வெள்ளையாடை அணிஞ்சிருக்காரு. ஏன் மற்ற சட்டையெல்லாம் துவைச்சா தூய்மை ஆகாதா? மற்ற கலர்லாம் தூய்மை ஆகாதா? அவர் வந்து மனதால உள்ளத தன்னோட உடல்லையும் காமிக்கிறார். உள்ளம் வெள்ளையா இருக்குன்ற மாதிரி உடையிலையும் காட்டிக்கிறார். அகத்தே கருத்து புறத்தே இருக்காம புறத்திலையும் வெள்ளையா இருக்கணும்னு சொல்லி காட்டுறாங்கல்ல. அகமும் வெள்ளை புறமும் வெள்ளை. இன்னொன்னு, காவி என்பது சண்டைக்கு போறதா, போர்க்குணமா, போர்க்கொடியா. வெள்ளை என்பது ஜெயிச்ச குணமா, சமாதானம். நல்லா சொல்றீங்களே சமாதானம். நீங்க ஒரு புதுசா வச்சுட்டீங்களே. வள்ளலார் ஜெயித்த குணம்னு சொல்றாங்க. வெற்றி பெற்றதுக்காக ஆன்மீகத்துல வெற்றி பெற்றவர்களுக்கு வெள்ளைன்னு சொல்றாங்க. நீங்க ஆன்மீகத்தோட போரிட்டு இருக்கிறவங்களுக்கு காவி உடைன்னு சொன்னாங்க. நீங்க சமாதானம்னு சொல்லிட்டீங்க. அதுவே நல்ல பதில் தான். அருமை அருமை. அதனால அவங்க காவி உடை வாண்டாங்க. காவி உடை இந்தியாவில் ஏன் உடுத்தினாங்கன்னா, இந்த காவியில துவைச்ச அந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த உயிரினங்களும் கிட்ட வராதான். அதனால சாதுக்கள்லாம் காடுகள் இருக்கும்போது சின்ன சின்ன உயிரினங்கள் கூட அந்த காவி அந்த வாசனைக்கு முகரம் தன்மைக்கு அது கிட்ட வராது. அதனால உற்றுநோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாம அற்றைய தவத்துக்கு உருன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த உயிர்களுக்கும் இன்னல் நேராம இருக்குன்னு சொன்னா நம்ம சாதுக்கள் காவி அணிந்தார். இன்றைக்கும் பிராமணர்கள் வீட்டில் பார்த்தோம்னா காவியும் வெள்ளையும் தான் வீட்டில் வந்து அந்த வண்ணம் பூசியிருப்பாங்க. பெரிய பெரிய கோவில்களில் பார்த்தோம்னா எல்லா கோவிலுடைய சுவர்களிலையும் காவி வண்ணத்தையும் சேர்த்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஆக எந்த விதத்திலும் உயிர்களுக்கு இன்னல் நேரக்கூடாதுன்ற நம்ம பெரியவங்க ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. அதனாலேயும் அந்த காலத்தில் காவி உடுத்துனாங்க. வள்ளற்பெருமான் பார்த்தாங்க, இது வேண்டாம்னு சொல்லி ஆன்மீகத்தில் ஜெயிச்சதுக்கு அடையாளமாக இந்த வெள்ளையை உடுத்தினேன்னு சொல்லி சொல்கிறேன். சரியா? மகிழ்ச்சி. வேற இன்னொரு கொஸ்டின் ஆன்சர் சொல்லலையா? என்ன கொஸ்டின்? 2 கேள்வி கேட்டதுல முத கேள்வி பாதி நிறுத்திடுச்சு அந்த பொண்ணு. இன்னும் போச்சா? வள்ளலாருக்கு ராமலிங்கருக்கு வள்ளலார் என்ற பெயரை கொடுத்தது தொழுவூர் வேலாயுத முதலியார். தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு முருகப்பெருமான் மீது அளவற்ற ஆசை. வள்ளல் பெருமான் பாடின ஒரே ஒரு பாட்டில் வள்ளல் பெருமான் அப்படின்னு முருகப்பெருமானை குறித்து திருவள்ளுப்பாவில் ஒரே ஒரு பாட்டில் பாடுறாங்க. அந்த வரி தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முருகப்பெருமான வள்ளல் பெருமான்னு ராமலிங்கடிகள் பாடியிருக்காங்கன்னு சொல்லி திருத்தணிக பதிகத்தில் பாடின அந்த ஒரு வரி வள்ளலாருக்கு தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு பிடிச்சது. அதனால அவர் திருவருட்பா பதிப்பிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிதம்பரம் ராமலிங்க அடிகள்னு சொல்லி தொழுவூர் வேலாயுத முதலியார் கொடுத்த சிறப்பு பட்ட பெயர் முருகப்பெருமான் தான் வள்ளலார்னு நினைச்சுக்கிட்டு அவர் வள்ளல் பெருமான் அந்த 5ஆம் திருமுறை பதிகத்தினுடைய பெயரை வள்ளலாருக்கு மாணவர்களால் சூட்டப்பட்ட பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். சரியா? சரி, புரியுதா? சரி, புரிஞ்ச மாதிரி இருந்தா சரி. ஐயா இதை சொல்லுங்க. திருவருட்பிரகாச வள்ளல் ஆர் அது 2வது. அது முக்கியம். வள்ளலார் என்பது முருகப்பெருமானுக்கு பேரு. இப்படி போட்ட உடனே வள்ளலாருக்கு அது பொறுக்கல. ஏங்க அவனுக்கு இப்படி போட்டீங்கன்னு சொல்லி தொழுவூர் வேலையாளர் கேட்கிறாங்க. அவர் பயந்து போய் நிற்கிறாரு. தெரியாம போட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, சாமிகிட்ட சொல்லலையேன்னு. அப்புறம் வள்ளலாரே அவருடைய பயத்தை போக்குறதுக்காக திருவருட்பிரகாச வள்ளல் ஆறு என்னும் சிதம்பரம் ராமலிங்க அடிகளை பிரித்து பொருள் கொள்ளலாம் காணும்
அவன் சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டாங்கன்னு செய்தி. அருமை அருமை. சரியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற 2-3 பேரா சேர்ந்து கூட சந்தேகம் வந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லைன்னா வலிஞ்சு கட்டிலாம் கேட்காதீங்க, எனக்கு சொல்ல தெரியாது. வேற வணக்கம். வணக்கம்மா. வள்ளலாரோட கொள்கையில கடவுள் ஒருவரே, அவர் ஜோதி வடிவம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா வள்ளலாரே முருகப்பெருமான முழுமுதற் கடவுளாகவும் சிவபெருமானையும் அம்மனையும் வழிபட்டிருக்காங்களே, அதுக்கு அவங்களோட உறவு வழிபாடு இருந்திருக்குன்னு தானே சொல்ல முடியும். அவர் அப்ப ஒரு உருவ வழிபாட நம்பி இருக்காரு. நம்பி இருக்காங்க. நம்பி இருக்காங்களா? நம்பினாங்களா? நாங்களும் நம்பலாமான்னு கேக்குறீங்க. நாங்களும் நம்பதுக்கு என்ன இருக்கு? சரி, இப்ப முருகப்பெருமான வள்ளலார் பாடியிருந்தாலும் முருகன் பேரு தனி இல்லை. அவர் எப்படி சொல்லுவாங்க? சிவசண்முகம்னு சொல்லுவாங்க. சிவனே சண்முகமா இருக்கிறதுனால சிவசண்முகம். கணபதியும் சிவனையும் தனியா பிரிக்க மாட்டோம். சிவகணபதி நாம சிவகணபதி இது ரெண்டும் சிவனோட சேர்ந்தது, தனி அருள் கிடையாது. ஆக முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிரிக்க முடியாது. சிவபெருமானையும் விநாயகப் பெருமானையும் பிரிக்க முடியாத சைவ சித்தாந்தத்தில் 3 பேரும் ஒன்று தான். ஆனால் வள்ளல் பெருமான் 3 பேரையும் பாடினாங்களே தவிர 3 பேரையும் தனித்தனியாக பாடல, எல்லாரையும் வள்ளலார் பாடினாங்க. ஆனால் அப்பவும் என்ன பண்ணுறாங்க? அருட்பெருஞ்சோதியோர் திருவொற்றியூர் பதிகத்தில் அடியர் உள்ளத்து அருட்பெருஞ்சோதி ஒரு படிவமாகும் படம்பக்கநாதரேன்னு சொல்லி சிவபெருமான அருட்பெருஞ்சோதின்னு பாடுறாங்க வள்ளலார். நாம் பார்க்குற சிவனா அவங்க பார்க்குற தணிகையில் பார்க்கக்குள்ள அருட்பெருஞ்சோதி தான் முருகன்னு சொல்லி பாடுறாங்க. அந்த மாதிரி எந்த தெய்வத்தை பாடினாலும் வள்ளலார் ஜோதியாக தான் பாடுறாங்களே தவிர திருவள்ளுப்பாவில் நம்ம கண்ணுக்கு தான் அது வேற வேற உருவமாக தெரியுது. வள்ளலாருக்கு இருக்கிற உருவம் பூரா ஒரே உருவமாக தெரியுது. எல்லா தெய்வமும் அருட்பெருஞ்சோதியாகவே தெரியுது. அதனால் எதை பாடினாலும் வள்ளலார் அருட்பெருஞ்சோதினா பாடிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவ்வளவு நுணுக்கம் தெரியும். நமக்கு தான் நம்ம கண்ணுக்கு பார்த்தா தெரியுதே தவிர வள்ளலார் கண்ணுக்கு எல்லா உருவமும் அருட்பெருஞ்சோதியாக தான் சின்ன வயசுலேருந்தே பாடுங்க. 2ஆம் திருமுறை பாடல்லேருந்து நான் சொல்கிறேன் பாருங்க. திருத்தணிகை பதிகம் 5ஆம் திருமுறையிலையும் அப்படி இருக்கு. ஒவ்வொரு பதிகத்திலையும் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியான்னு பாடுறாங்க. அதனால் அவங்க பார்த்த கடவுள் வேற இல்லை, நமக்கு தான் வேறையாக தெரியுது. அதனால் நம்ம அப்படியெல்லாம் உருவ வழிபாடு தான் சொன்னாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. மகிழ்ச்சி. நின்சாயாய் பார்த்ததே அன்றின்னு ஒரு வரி பார்க்கலன்னு வள்ளலார். எந்த தேவரை பார்த்தாலும் அருட்பெருஞ்சோதியாக தான் பார்த்துருக்கேன். அதனால வேறையே பார்க்கல. நமக்காக அவங்க கேட்டவங்களுக்கு தான் எழுதி கொடுத்தாங்க. துலுக்கானத்து ரேணுகமேந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, பாடி கொடுத்தாங்க. ராமாபதிக்கும் கொந்தமூர் சீனிவாச வரதாச்சாரியர் கேட்டாங்க, எழுதி கொடுத்தாங்க. சபாபதிக்காக எழுதி கொடுத்தது விழப்பள்ளம் சிங்கபுரி கந்தர் பதிகம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கேட்டதுக்காக வள்ளலார் எழுதி கொடுத்தாங்க தவிர அவங்க எந்த கடவுளையும் மாறுபட்டு பார்க்கல. எல்லா தெய்வமும் ஒன்று தான். அவர் பார்க்குற பார்வையில் அருட்பெருஞ்சோதி தான். அதனால் வள்ளலார் அந்த தெய்வத்தை வணங்கினார், இந்த தெய்வத்தை வணங்கினார்னு சொல்கிறதெல்லாம் முழுசாக அல்பாவில் படித்து பார்க்கும்போது அந்த கருத்தெல்லாம் நமக்கு மாறுபட்டுடும். மகிழ்ச்சி. ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா. அவர் எல்லா கொள்கையும் என்ன பின்பற்றி இருக்காரு. ஆனா செப்பல் கொள்ளையிலேயே அப்படியே இந்த காலத்து செப்பல் போடலையா? அந்த காலத்துல ஆற்காடு ஜோடுன்னு ஒரு ஜோடுமா, அதுதான் ரொம்ப காஸ்ட்லி செப்பல்மா. ஆற்காடு ஜோடு வள்ளலார் போட்டிருந்தாங்க. வள்ளலாருடைய திருவடிகளை கொண்டு வச்சு சில பேர் என்ன பண்ணாங்க, விலைக்கு வாங்கிட்டு அவங்க திருவடியில போட சொல்லி அதை கைட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த நெருப்பு அந்த செருப்புல பெருமான் அணிந்திருந்த அந்த பாதக்குரடுல லிங்கத்தை வச்சா அப்படியே கட்டி போய் நிற்குமா. அதை போடவே போட வேணாம். அதனால பல வைத்தியர்கள் அவங்க கடையிலேருந்து செஞ்சு வாங்கிட்டு வள்ளலாருடைய திருவடியை வச்சு நீங்கள் கால் வச்சு கொடுங்கன்னு சொல்லி அதை வச்சு வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வள்ளலார் நல்ல ஆற்காடு ஜோடு செருப்பு போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு குறிப்பு இருக்கே திருவள்ளுப்பாவில். போடாமல் இல்லையே. படத்துல போடலை. நம்ம அது இடம் படத்துல வச்சா சரியா இருக்கான்னு நினைச்சாங்களே என்னமோ, அதனால வைக்க முடியல. ஐயா காரணப்பட்டு கந்தசாமி அந்த வள்ளல் பெருமான் வைத்திருந்த அந்த பாதக்குரடை இன்னைக்கு பண்ருட்டிக்கு போற வழி, புதுச்சேரிக்கு போற வழியில காரணப்பட்டு என்ற ஊர்ல பாதுகாக்க வச்சிருக்காங்க.
இருக்கு. ஐயா நீங்க சொன்னீங்கல்ல லிங்கம் வச்சு அவர் கால்ல வச்சாருன்னு சொன்னீங்கல்ல, எந்த லிங்கம்? வீரம் பூரம் லிங்கன்னு நீ கொண்டு போய் சிவபெருமான் லிங்கத்தை கொண்டாந்து வச்சுட்டாருன்னு சொல்லிடாதீங்க. ஆமா ஆமா, அது மருந்துமா அது. நவபாஷாணத்துல லிங்கம் ஒண்ணு, பூரம் ஒண்ணு, வீரம் ஒண்ணு, கந்தகம் ஒண்ணு, அந்த மாதிரி நல்ல பொருள். ஆளுக்கு ஒண்ணா கேட்கணும், இந்த மாதிரி தனித்தனியா கேட்கக்கூடாது. இந்த மேல மணி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வினா. நீங்கெல்லாம் கல்லூரி அந்த பாப்பா யார் யார் கேட்கலையோ அவங்கெல்லாம் ஒன்று ஒன்று கேளுங்க. சும்மாவாவது கேளுங்க, நீங்கள் எந்த ஊருக்கு சாராதான் கேளுங்க. ஆமாம், எப்போ விடுவீங்கன்னாவது கேளுங்க. ஆளுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. ஆனால் அதாவது வள்ளலாரோட முதல் சங்கத்தோட நோக்கம் வந்து மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது. அந்த நோக்கத்துக்குரிய காரணம்? ஓஹோ, மரணமில்லா பெருவாழ்வுக்கே காரணம் வள்ளலாறு தான் சொன்னாங்களே, செத்து போக கூடாதுன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது மரணமில்லா பெருவாழ்வு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்கணும். ஏன் மரணமில்லா பெருவாழ்வு சொன்னாங்கன்னா, இந்த உடம்பு வந்ததே ஆண்டவனை அடையிறதுக்கு தான், நாம் செத்து போகிறதுக்கு இல்லைன்னு வள்ளலாருடைய எண்ணம். அதனால் நாம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு தான் செஞ்சோம். இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழணுன்றதுக்காக தான் அவங்க கொள்கையை வச்சாங்க. இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கும் ஒரே ஒரு கொள்கைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு, அதுதான் கொல்லாமை. நாம் மற்ற உயிரை கொல்லாமல் இருந்தால் நம்ம உயிரை ஆண்டவன் கொல்ல மாட்டான். நாம் இன்னொரு உயிரை கொண்டால் ஆண்டவன் நம்ம உயிரை கொண்டுடுவான். ஆமாம், நாம் மரணமில்லா பெருவாழ்வில் பிற உயிரை வாழ வச்சா நம்ம உயிரை ஆண்டவன் மரணமில்லா பெருவாழை வாழ வைப்பான். மற்ற உயிரை கொலை கொண்டா நம்ம உயிரை ஆண்டவன் கொலை பண்ணுவான். சரியா? சொல்லுமா, சொல்லுப்பா. வணக்கம் ஐயா. இவர் வந்து உருவ வழிபாடே இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னாரு. உருவ வழிபாடு இல்லாம ஜோதி வடிவுல தான் கொண்டாடினாரு. ஆனா நம்ம இப்ப வந்து அவரோட உருவத்தை வச்சு முன்னாடி ஜோதி வச்சுதான் இது பண்றோம். ஏன் ஜோதி மட்டும் வச்சு கும்பிட்டு அவரோட உருவத்தை இது பண்ணலாம்ல? நம்ம இன்னும் அவருடைய கருத்துக்களை இன்னும் சரியா ஏத்துக்கலன்ற அர்த்தமா இருக்கு. இப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? கருத்து ஏத்துக்கு தானே இவ்வளவு தூரம் கேட்குறீங்க. ஆமா, அதனால உங்களை மாதிரி புதுசா வர்றவங்களுக்கு வள்ளலாருடைய படம், எங்களை மாதிரி பழகினவங்களுக்கு தீபம். நாங்கள் 2 பேரும் இருக்கோம் இல்லை கூட்டத்தில், அதனால 2ம் வேணும் தானே. புதுசாக வர்றவங்களுக்கு யாருன்னு தெரியாதுல்ல, வெறும் தீபத்தை வச்சா என்னன்னு தெரிவாங்க. இது இந்த வீட்டு விளக்கா அந்த வீட்டு விளக்கான்னு கேட்பீங்க. நாங்கள் வள்ளலாரை வச்சுட்டு வச்சோம்னா சந்தேகம் வந்து மறுபடியும் கேளுமா. இப்போ தனியாக விளக்கு வச்சா இது என்ன விளக்குன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? இது யார் வீட்டு விளக்குன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? இல்ல, போய் சேர்ந்துட்டு தாமா இருக்கு. இப்ப 2 பேருக்கு தான் போயிட்டு இருக்கு, 3வது ஆளுக்கும் போகணுன்றதான் எங்களுடைய விருப்பம். இப்ப வள்ளலாருடைய தர்மசாலையில பார்த்தா 3 வழிபாடு இருக்கும். அங்க வள்ளலாருடைய திருவுருவப்படம் ஏழைகளுக்கு அருளை கொடுக்குது, அது உருவ வழிபாடு. அங்க இருக்கிற சத்தியஞான தீபம் நல்ல பக்குவர்களுக்கு வந்து நடுத்தரமான பக்குவர்களுக்கு அங்க அருளை கொடுக்குது. அங்க வள்ளலார் என்ன பண்ணாங்க, ஞான சிங்காதன பீடம்னு ஒரு அருவமாக ஒரு இடம் வச்சிருப்பாங்க. சத்திய தர்மசாலைக்கு போனவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ரொம்ப மேம்பட்டவங்களுக்கு அருளை கொடுக்குது. ஆக பக்குவர்களுக்கு தகுந்த மாதிரி 3 பக்குவர்கள் இருக்காங்க உலகத்தை. ரொம்ப நல்லவங்க, அதை விட கீழானவங்க, அதை விட மேலானவங்க. இந்த 3 பேருக்கு அருளை கொடுக்கணும்னு சொன்னால் ஒரே மாதிரி வழிபாடு நம்ம நாட்டில் கூடாது. அதனால 3 வழிபாடு. இப்போ ஒன்றும் வேணாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். நீ உங்கள் அம்மாவோட போகிற, அப்பாவோட போகிற, உன் சின்ன குழந்தையோட போகிற. இப்போ நீ போனீங்கன்னா யாரோட விளையாடுவ? சின்ன குழந்தை யாரோட விளையாடுமா? உங்கள் அப்பா யாரோட பேசுவார்? உங்கள் அம்மா யாரோட பேசுவார்? ஏன்? யாருக்கு யாரை பிடிக்குமோ அவங்க லெவல் எதுவோ அவங்ககிட்ட தான் ஊர்லேயே பேசுகிறோம். இப்போ யாருக்கு எந்த லெவலோ அந்த லெவலில் வழிபாடு பண்ணாதான் நமக்கு ஒத்துக்கும். இப்போ உங்க அப்பா வந்து அடுத்த வீட்டுக்கார அம்மாட்ட போய் பேசுவாங்களா? அவங்க லெவல் அது இல்லை. அவங்க யாரோட ஒத்த குணம் இருக்காங்களோ அவங்க தானே பேசுவாங்க. இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம், எங்களுக்கு இந்த தீபமும் வேண்டாம், அந்த படமும் வேண்டாம், நாங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணுவோம். நீங்கள் சின்ன குழந்தைங்க, எதோ உன்னை பார்த்தா தான் மனசில் நிற்கும், நீங்கள் பண்ணணும். எங்களோட கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருந்தால் அந்த தீபத்தை பார்த்து அதை பார்த்து அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க. அப்படி மக்களில் 3 வகை இருக்குது. 3 வகைக்கும் யோசனை சொன்னது தான் வள்ளல் பெருமானுடைய வழிபாடு.
உங்களுக்கு பக்குவம் வர உருவம் கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் தீபமும் போயிடும். உள்ளேயே தீபத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒளிநிலை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா வெளியில் தீபமும் பார்க்க மாட்டீங்க, வள்ளலாரையும் பார்க்க மாட்டீங்க, எந்த தெய்வத்தையும் பார்க்க மாட்டீங்க. அது உயர்ந்த நிலைக்கு வரக்குள்ள நல்ல குழந்தை. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சரி. ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் நல்லா கேட்கணும் தம்பி. திருச்சிற்றம்பலம். எனக்கு 2 கேள்வி. வள்ளலார் வந்து சின்ன பிள்ளையிலேயே படிக்கிறேன்னு சொன்னும்போது அவரா பாட்டு பண்ணனால வாத்தியார் அடிச்சு வீட்டுல அனுப்பிவிட்டாருன்னு ஒரு கதை. அவரு காலேஜுக்கு போகாமலே எப்படி இவ்வளவு பாட்டு சைனுக்கு போடலாம் எப்படி கத்துக்கிட்டாரு? காலேஜ் போகாம இப்ப நெட்ல நம்ம அவரை பத்தி பார்க்கும்போது அவரோட சைன்லாம் இருக்கு, புக்ல அவரோட பேர்லாம் இருக்கு. ஆனா அவரு படிக்கிறேன்னு சொல்ல வராங்க. ஆனா எப்படி படிச்சாரு அவர்? இவ்வளவு தூரம் எழுதிருக்காருல்ல. 2வது கேள்வி வந்து இது முதல் கேள்வி எனக்கு தெரியலையே. பரவாயில்லையே. 2வது கேள்வி வந்து சாவாவரம் பெறணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்க. எல்லாருமே சாவாவரம் பெற்றுட்டா அப்புறம் உலகத்துல எல்லாருமே அப்புறம் எமனுக்கு வேலை இல்லாம போயிடும். ஓஹோ, நீங்க ஒரு குரூப் சேர்ந்திருக்க போல எமனுக்கு வேலை கொடுக்க. நல்ல கேள்வி, அருமை அருமை, பரவாயில்ல. ஏன்னு சொல்லி கொடுத்து கேட்கிறேன், நீயே கேட்கிறியா தம்பி? தோணுச்சா? அருமை அருமை, பரவாயில்ல. முதல் கேள்வின்னா வள்ளலார் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகலன்னு. ஆமா, காலேஜ் போல, படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் தான் போகல. சிக்னேச்சர் எப்படி போட்டார்? ஆனவனாவே தெரியாதவர் எப்படி சிக்னேச்சர் போடுறார்? இப்ப ஏன் வள்ளலார் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகலன்னா, ஒண்ணு வள்ளலார் வந்து நல்லா தெரிஞ்சவர்கிட்ட படிக்கணும்னு நினைச்சிருப்பார். இப்ப என்ன மாதிரி வாத்தியார்கிட்ட நானும் 33 வருஷம் தான் வேலை பார்த்தேன் வாத்தியாரா. எனக்கு தமிழை தவிர இங்கிலீஷ் தெரியாது, கணக்கு தெரியாது, சயின்ஸ் வராது. அப்ப என்கிட்ட படிக்க விரும்புவாரா வள்ளலாரு? இவருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் தெரியுது, நாம ஊர்பட்ட சப்ஜெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன், இவர்கிட்ட ஏன் படிப்பேன்னு விட்டுருவார். சரி, இப்போ நான் வந்து படிக்கக்குள்ள தொல்காப்பியத்தில் 2 வருஷம் ஃபெயில் ஆகி எழுதினேன். அப்போ வள்ளலார் என்ன நினைப்பாரு? வாத்தியாரே ஃபெயில் ஆகி எழுதியிருக்காரு, இவர்கிட்ட படித்தா நாம் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நினச்சிருப்பார். அதனால வள்ளல் பெருமான் என்ன செய்தாங்க, உலகியல் ஆசிரியர்கிட்ட படிக்க வேணான்னு நினச்சிருப்பாங்க. உலகியல் ஆசிரியர்கிட்ட படித்தா ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்கலாம், இதே எல்லாம் தெரிஞ்ச வாத்தியார்கிட்ட படித்தா எல்லா சப்ஜெக்டையும் படிக்கலாம். தமிழ் தெரிஞ்ச பண்டிட்டு தமிழ் பண்டிட்டுன்னு பேர், ஹிந்தி தெரிஞ்ச பண்டிட்டுக்கு ஹிந்தி பண்டிட்டுன்னு பேர், எல்லாம் தெரிஞ்ச பண்டிட்டுக்கு ஞான பண்டிட்டுன்னு பேர். அதனால வள்ளல் பெருமான் ஞான பண்டிதராகிய முருகப்பெருமான குருவா நினைச்சு படித்தாரு. அதனால அவர் எல்லாம் தெரிஞ்சவர்கிட்ட படித்தனால எல்லாம் தெரிஞ்சது, இன்சியலும் தெரிஞ்சது, சைனும் தெரிஞ்சது, எழுதவும் தெரிஞ்சது, படிக்கவும் தெரிஞ்சது. ஆக நல்ல வாத்தியார்கிட்ட படித்தா எல்லாம் தெரியும். அதனால முருகப்பெருமான இடத்துல படித்ததுனால எல்லாம் வள்ளலாருக்கு தெரிஞ்சது. அதனால அவங்க நல்லா செஞ்சாங்க. சரியா? சரியா? ஏதோ சரி. அடுத்த கேள்வி சொல்பா. அடுத்த கேள்வி என்ன? எல்லாருமே சாகா நிலை பெற்றா அப்புறம் உலகத்துல எல்லாருமே உயிரோடு இருக்கும்போது எப்படி உலகம் தாங்குமா? ஆமா, அதுல 2 சந்தேகம் இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்பார், நாங்க மீன் சாப்பிட்றதுக்கு காரணமே கடல்ல மீனை பிடிக்காம விட்டா கப்பல் போடுறதுக்கு டிராபிக் ஆகிடும், எல்லா மீனும் நிறைய வந்து போச்சுன்னா கப்பல் போடுறதுக்கு டிராபிக் ஆகிடாங்க, அதனால நாங்க சாப்பிட்டு கிளியர் பண்றோம் ரோட, வேற ஒண்ணும் கடல் மீன் சாப்பிட்றதுல காரணம் இல்லைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அது ஆண்டவன் பார்த்துக்குவான். பூமியில அதிகமா மக்கள் வரணும். வள்ளலாருடைய கருத்துப்படி ஓரறிவு 2 அறிவு ஆகணும், 2 3 ஆகணும், 3 4 ஆகணும், 4 5 5 6 ஆனாதான் கடவுளையே அடையலாம். ஆக மக்கள் தொகை நாட்டில் அதிகமானாதான் சன்மார்க்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மற்றது அதிகமாக வளர்ந்துன்னா எல்லாம் அறிவில் தாழ்ந்து போகுதுன்னு அர்த்தம் வள்ளலாருடைய கூற்றுப்படி. அதனால மக்கள் நிறைய வரணும். இன்னும் ஒன்று என்னுடைய நண்பர் சொல்லுவார், மரணமில்லா